ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா, நான் ஜூலை மந்த் வந்து என்னுடைய ஆக்சிஸ் கிரெடிட் கார்டை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டிஷ்வாஷர் வாங்கினேன் இல்லையா, இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி விட்டுருந்தேன் இல்லையா, அதுக்காக. அதனால் ட்ரான்சாக்ஷன் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு ₹500 வவுச்சர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இது எனக்கே தெரியாமல் நடந்திருக்குது, எப்படின்னு தெரியல. சம்டைம்ஸ் நீங்கள் கார்டு வந்து யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாள் கழிச்சு யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆஃபர்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கொடுப்பாங்க. அதனால் கிரெடிட் கார்டு வச்சுருந்தா அதில் கேஷ்பேக்ஸ் இந்த மாதிரி நிறையவே வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ட்ராபேக்ஸுன்றதை விட நம்ம பெனிஃபிட்ஸும் நம்ம வந்து பார்க்குறப்ப இது எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் தான். இப்போ என்னுடைய கசின் பேருக்கு, அதாவது கசினுக்காக நான் வாங்கி கொடுத்த லோன்ஸ் எல்லாம் என் பேரில் இருக்கிறதுனால எனக்கு சிபில் ஸ்கோர்லாம் குறைஞ்சி போச்சு, டிஃபால்ட் ஆகிடுச்சு. ஒருவேளை கரெக்டாக நான் கட்டி மெயின்டைன் பண்ணியிருந்தேன்னா எனக்கு லைஃப் லாங் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடச்சிருக்கும். அந்த சனியனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இனிமேல் இந்த மாதம் 500 1000 கிடைக்கிறதெல்லாம் கூட கிடைக்காம போய் தொலைய போகுது. என் காசும் வந்து என்னை விட்டு போக போகுது. அந்த நாய்களுக்காக வாங்கின கடனுக்கு நான் வந்து அவங்க ஏதாவது லீகல் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லா விதத்துலையும் எனக்கு அசௌகரியம்தாங்க. ஒரு பெனிஃபிட்டும் கிடையாதுங்க என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்னாலேயும் யாராலேயும். நான் எப்பயும் போல் அமேசான் பேயில் ஏதாவது வேலெட்டில் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அமேசான் பே எதுவும் இல்லை. ஸோ அதே போல் ஃப்ளிப்கார்ட்டுக்கு கிஃப்ட் கார்டு வந்து வெரி ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. நான் ஃப்ளிப்கார்ட் கிளிக் பண்ணேன் பாருங்கள், அதில் எனக்கு வந்து உடனே எனக்கு மெயில் அனுப்பிட்டாங்க. அந்த கிஃப்ட் கார்டோட நம்பரு, அதுக்கப்புறம் பின் கொடுக்குறாங்க. அதை நான் வந்து ஃப்ளிப்கார்ட்குள்ளே போயிட்டு நான் அதை ரிடீம் பண்ணுறேன்றது கூட நான் இங்கே இப்போ காமிச்சிட்ருக்கேன். இப்போ அதுக்குள்ளே போயிட்டு அந்த நம்பரு அந்த பின்னெல்லாம் கொடுத்த உடனே அது வந்து ஆட் ஆகிடுது. இப்போ இந்த காசை வச்சு நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வேலிடிட்டி பாருங்கள், கரெக்டாக 1 இயர் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி செப்டம்பர் 5 2025 அதனால் அடுத்த 2026 வரையும் அது வந்து இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணி இல்லைனா கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுவீங்களா, அதுக்கு பதிலாக இந்த கிஃப்ட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு ₹500 நம்ம பேக்கெட்டில் இருக்க மாதிரி தான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிரெடிட் கார்டெலாம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் தருவாங்க. பட் அதே நேரத்தில் இது எல்லாருக்கும் வந்து கிடைக்காது. ஒரு சில செலக்டிவ் கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. இதில் என்ன தெரியுமா, அந்த ஆஃபர் வந்து இருக்கிறதா உங்களுக்கு மெசேஜ் மெயிலெல்லாம் வரும். அதில் நீங்கள் வந்து மிஸ்டு கால் கொடுத்து என்ரோல் பண்ணிக்கணும். இல்லைனா அதில் ஏதாவது லிங்க் கொடுத்துருப்பாங்க, அந்த லிங்க்கை கொடுத்து என்ரோல் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் என்ரோல் பண்ணால் மட்டுமே தான் இந்த மாதிரியான வவுச்சர்ஸு உங்களுக்கு எஸ்எம்எஸில் வரும், இல்லைனா உங்கள் மெயிலுக்கு வரும். ஒருவேளை நீங்கள் என்ரோல் பண்ணலன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்.